Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து FCRனா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து FCRனு சொல்லும்போது அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ. இதை வச்சு தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஃபைனலாக ஒரு கிலோவுக்கு இவ்வளோ ரூபான்னு வச்சு தருவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் போகிறதுனால நமக்கு மேபி 4 ரூபாயிலிருந்து 11 ரூபாய்க்கு வரைக்கும் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ 4 ரூபாய்க்கு ஏன் இப்படி கிடைக்கிது, 11 ரூபாய் ஏன் கிடைக்குதுன்னு நமக்கு பார்க்கும்போது அது வந்து கோழிகள் எடுக்கக்கூடிய உணவும் தென் இல்லை ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த வெயிட்டும் டிவைட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து இந்த 6 ரூபாயிலிருந்து 4 ரூபாயிலிருந்து 11 ரூபாய்க்கு உள்ள வித்தியாசம். அது எப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அதாவது இந்த FCR இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஃபீடு கன்சியூம், அதாவது கோழிங்க எடுக்கக்கூடிய உணவுகளின் எண்ணிக்கை. இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வந்து வீக்லி இவ்வளோ மூட்டைகள் உணவு நமக்கு தந்துடுவாங்க. அதாவது 3 டைப்பு வீடு இருக்கும். இப்படி தானே ப்ரீ ஸ்டார்டர் ஃபினிஷர் இந்த மாதிரி தரும்போது நமக்கு வந்து இப்போ வந்து 1000 கோழிகள் இருக்கும்போது நமக்கு வந்து 100 மூட்டைகளுக்கு மேலே நமக்கு வந்து உணவுகளை கொண்டு தருவாங்க. இப்போ அது டிவைடட் பை லாஸ்ட் ஃபைனலாக இந்த கோழிங்க வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்குது. இப்போ மொர்டாலிட்டி அது வேறு, ஃபைனலாக இருக்கக்கூடிய கோழிகளுக்கோட வெயிட்டு அதை டிவைட் பண்ணி நமக்கு ஒரு நம்பர் வரும். அதை வச்சு தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு தருது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோழிங்க வந்து 1000 கிலோகிராமுக்கு உணவு எடுத்துருக்குன்னா ஃபைனல் வெயிட் ஒரு 500 கிராம்னு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணுவோன்னா FCR இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோன்னா 1000 சொல்லும்போது அது கன்சியூம்டு பண்ண ஃபீடு அது டிவைடட் பை 500, அதாவது வெயிட் லாஸ்ட் ஃபைனல் வெயிட் எத்தனை கோழிங்க இருக்குதோ அதோட வெயிட்டு. அப்போ அது சேர்க்கும்போது 1000 டிவைடட் பை 500ன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 2.0ன்னு கிடைக்கும். இந்த 2.0ன்னு சொல்லும்போது இவங்க இதுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. அதாவது 2.0லேருந்து 2.1 வரைக்கும் எவ்வளோ ரூபாய்னா 4 ரூபாய்னு போட்டிருப்பாங்க. அடுத்த 1.9 to 2.0னா 5 ருபீஸ், 1.8 to 1.9க்கு 6 ருபீஸ், 1.7 to 1.8ன்னு சொல்லும்போது 7 ருபீஸ், 1.6 to 1.7 எவ்வளோ வரும் 8 ருபீஸ், 1.5 to 1.6 9 ருபீஸ், 1.4 to 1.5 10 ருபீஸ், 1.3 to 1.4க்கு வந்து 11. அப்போ இதில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இப்போ 1.3 to 1. அந்த கோழிங்க வந்து மொர்டாலிட்டியும் கூடல் ஆகாமல் தென் ஃபுட்டும் நல்லா எடுத்துருந்தேன்னா அதுக்கு நல்ல வெயிட் வரும். ஸோ அதோட அமௌண்ட் ஆகும்போது 11 கிடைக்கும். இப்போ 9, 10, 11லாம் கிடச்சிட்டேன்னா அது ஓகே, ஓரளவுக்கு அந்த கோழிங்க நல்ல வெயிட்டாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். இதில் வந்து நல்ல லீஸ்ட்டாக உள்ளது நம்ம இந்த கோழிங்களுக்கு உணவு கொடுக்காம மீன்ஸ் நிறைய மொர்டாலிட்டி இதெல்லாம் ஆகும்போது கிடைக்கிறதா 4 ருபீஸ். இதுதான் FCR. இதில் இப்போ உங்களுக்கு FCRனால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய மூட்டைகளின் அதாவது உணவுகளின் எண்ணிக்கையை வச்சும் தென் ஃபைனல் வெயிட்டும் வச்சுருந்தா அவங்க வந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டு தருவாங்க. இது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த வாட்டி நமக்கு வந்து ஒரு 9 ருபீஸ் வச்சு கிடைக்குதுன்னா அப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போன்னு தெரியும். அதாவது மொர்டாலிட்டி நிறைய சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை விட பெட்டராக பண்ணணும். இதுக்கு வேண்டி தான் நமக்கு வந்து FCR ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.